சார் ராமலிங்கம் பேசுகிறேன். ஹலோ சார் வணக்கம், சொல்லுங்க சார். இந்த 6ஆம் தேதி டேட் கொடுத்தது நீங்கள் தான் சார் கொடுத்தீங்க? கண்டிப்பாக நான் தான் சார் கொடுத்தேன் சார். இதை பேஸ் பண்ணி இங்கே ஏகப்பட்ட பேர் குடும்பம் அது வந்து சாப்பாடே இல்லாமல் இருக்கிறாங்க. தீபாவளி வேறு வருது. இது அக்டோபர் மாதம். இதுக்கு ஒரே ஒரு பே அவுட் கொடுங்க. நான் முன்னாடி சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். சார் இப்போ சார் ஆக்சுவலாக அந்த ஒரு பே அவுட் பண்ணுற அந்த பிளான்ல தான் சார் நம்ம வந்துருக்கோம். ஆக்சுவலாக அதுதான் மிஸ் ஆகும். இல்லை சார், உங்ககிட்ட அந்த பிளான் இல்லைங்கிறதா நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னா சார், உங்ககிட்ட அந்த பிளான் இல்லைங்கிறதா எங்களுக்கு பெரிய வருத்தமே. சார் ப்ளீஸ் சார், நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பே அவுட் கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்களுடைய கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே ஓரளவுக்கு உங்க பேர்ல ஒரு நம்பிக்கை வரும். இப்ப நம்பிக்கையே சுத்தமாக கட்டிடுச்சு. இப்ப அதை என்ன பண்ண போறீங்க சார்? சொல்லுங்க சார். ஒரு பே அவுட் பண்றதுல எவ்வளவு சார்? ரெண்டு பேரும் ஒண்ணே நேரத்துல பேசுறதுனால கட்டாய் நீங்க பேசுங்க சார், நீங்க பேசுங்க. சரி சார், ஒரு பே அவுட் கொடுக்கறதுல உங்களுக்கு ஒண்ணுமே கஷ்டம் இல்லையா? ஒரு பே அவுட் கொடுக்கலாம்ல. நீங்க வந்து நீங்க ஃபாரின் போயிட்டா பே அவுட் வந்துரும்னு சொல்லிட்டு தான் உங்களை எல்லாருமே ஃபாரின் அனுப்பிச்சு விட்டோம், சரிங்களா? ஆனா ஃபாரின் போயிட்டு நீங்க ஒரு 30 days 45 days ஆயிடுச்சு, இன்னும் ஒரு பே அவுட் கூட வரல யாருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க போயிட்டீங்க, இங்க யாரும் கிடையாது. அந்த லீடர்ஸ் இருக்காங்களே, உங்க ப்ராவிடன்ஸுக்கு வந்த லீடர்ஸ் ஒரு ஆள் கூட இங்க வர மாட்டேங்கிறா. நீங்க சொன்னீங்கன்னா ஒரே ஒரு ஆள் கூட உங்களால தான் வர மாட்டேங்கிறா. அந்த லீடர்ஸ் எல்லாம் இங்க கம்பெனிக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா சார்? அதை சொல்லுங்க சார். கம்பெனிக்கு வர வைக்க முடியும்னு சொல்லுங்க. இல்ல நான் உங்களை கம்பெனிக்கு வர வைக்க முடியாதுன்னா அதையும் சொல்லுங்க. லீடர்ஸ்னா நீங்க யாரை சொல்லுங்க? உங்க லீடர் யாரு சார்? எங்க லீடர் குமார் சார். எங்க லீடர் குமார் சார். போன டைம் பேசும்போது அவர் தான் பேசினார். பேசினா சொல்றாரு சார். கிடையாது சார், கேட்டா சொல்றாரு சார். அவரெல்லாம் கம்பெனிக்கு வந்துட்டார். வரல சார், வந்து மாசம் ஆச்சு சார். அவர் வந்து வரல சார். வந்தா கேட்டா சொல்றாரு, உன்னால பண்ண முடியாது பண்ணிக்கோ. நீ கூப்பிடுற நேரத்துல வர முடியாது, உனக்கு போன்ல அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணுங்கிறார் சார். அதை விடுங்க சார். இப்ப நீங்க சொன்னீங்கன்னா லீடர்ஸ் இங்க வந்தாங்கன்னா எல்லாரும் ப்ராப்ளம் கிளியர் ஆகும். அதனால நீங்க லீடர்ஸ் இங்க வர வைங்க. ரெண்டாவது, எங்களுக்கு ஒரு பே அவுட் தீபாவளி மாசம் இது இன்னைக்கு வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்னும் குழந்தை குட்டிங்களோட உட்காந்துருக்காங்க எல்லாருங்க. இன்னைக்கு நீங்க பே அவுட் போடணும்னு நினைச்சா நீங்க வந்து எதையும் டைம் கட்டிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணுமே எங்களால புரிஞ்சிக்க முடியல சார். ப்ளீஸ் சார். ஆக்சுவலா ஓகே, உங்க பிரீஃபா நான் இல்ல சார். என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இப்ப நான் வந்து நம்ம பழைய ஆக்சுவலா நின்று போன ட்ரேடை ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒர்க்கிங் கேபிட்டல் என்கிட்ட இல்ல. ஆக்சுவலா அது இல்லாம தான் நான் வந்து அது கஷ்டப்பட்டு அந்த வேலையை நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த ஒரு கன்சைன்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இதை லிக்விடேட் பண்ணி எடுக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் நான் ஃபர்ஸ்ட் பே அவுட் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பட் அதுதான் இப்ப டிலே ஆகிட்டு இருக்கு. நான் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணி தான் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணது. இல்லைன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். இப்ப கூட நான் ஒன் டே நாளைக்கு சொல்றேன்னு சொன்ன காரணம் கூட பாத்தீங்கன்னா, நாளைக்கு கூட சொல்றேன் சார். ப்ளீஸ் சார், நாளைக்கு கூட சொல்றதா சொல்றீங்க சார். நாளைக்கு அதான் சார். இல்ல ஃபுல்லா இல்ல அதான் சார். இப்ப நான் நாளைக்கே அந்த இன்னைக்கு வர வேண்டிய பேமெண்ட், சப்போஸ் நாளைக்கு ஒரு பார்ட் பேமெண்ட் வந்தா கூட நம்ம ஏற்கனவே பட்ட பிளான் படி இந்த ஃபர்ஸ்ட் பே அவுட் வாங்காதவங்க லிஸ்ட் தான் முதல்ல வச்சிருப்போம். அதுல இருந்து பேட்சா பண்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்தோம். நாளைக்கு ஒரு பே அவுட் போறேன்னு சொல்லுங்க சார். இப்ப நாளைக்கு அந்த பேமெண்ட் வந்துருச்சுன்னா, சப்போஸ் எனக்கு நாளைக்கு அந்த பேமெண்ட் வரல, இப்ப நான் இன்னைக்கு வர வேண்டிய பேமெண்ட் நாளைக்கு வரலைன்னா, நான் அடுத்த ஆல்டர்னேட்டிவ்கான ஒர்க் தான் இப்ப இன்னைக்கு நான் அதுக்கு தான் அந்த ஒன் டே டைம் கேட்டேன். ஆக்சுவலா நான் டக்குன்னு உடனே அது டேட் சொல்லவும் என்னால முடியல சார். அதை ஒர்க் பண்ணிட்டு நான் டேட் சொல்லலாங்கிறதுக்காக நான் அதை கேட்டேன் சார். 4 months நாளைக்கு சப்போஸ் எனக்கு இன்னைக்கு வர வேண்டியது நாளைக்கே வந்துருச்சுன்னா, நம்ம as it is ரெகுலர் ப்ரோக்ராம் பண்ணி நம்ம போயிடலாம். டேட்லாம் தேவையில்லை. ஆக்சுவலா ஃபர்தரா டேட் தேவை கிடையாது சார். அதுதான் சார் நாங்களும் நம்புறோம். அதுதான் தேதி சார். நீங்க அந்த கண்டென்ட்ல எடுத்துங்க. இது வந்து கண்டிப்பா டேட் தான் சொல்ல போறேங்கிறதெல்லாம் இல்ல சார். அப்ப டேட் சொல்லலாம் சார். இது வரைக்கும் டேட் தான் சொல்லிட்டு இருக்கீங்க சார். இல்ல சார், இது வரைக்கும் நீங்க டேட் தான் சொல்லுங்க. இப்ப நாளைக்கு வரல,
அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்னைக்கு பேமெண்ட் வரும்னு சொல்லுங்க சார். எங்களுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு சொல்யூஷன் தேவையில்ல. அதுதான் சார். நீங்க திரும்ப டேட் தான் சொல்றீங்களே தவிர அந்த பேமெண்ட் இல்ல டேட் இல்ல சொல்யூஷன் தான் சார். நான் அப்கோர்ஸ் சார் போன தடவை அதே தான் சார் சொன்னீங்க. ஆல்டர்னேட்டிவ் டேட் சொல்றேன் நீங்க, அதுக்கப்புறம் 6 சொன்னீங்க. திரும்ப அதே தான், ரிப்பீட்டடா அதே தானே சார் சொல்லிட்டீங்க. இல்ல சார் 6 சொன்ன டேட்டுக்கு மேக்ஸிமம் இப்ப நான் அரேஞ்ச் பண்ணி வச்ச ஒர்க்குக்கு இப்ப நாளைக்கே வந்துருச்சுன்னா நம்ம திருப்பி டேட்லாம் தேவையில்லை சார். நாளைக்கே நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எப்படி பிளான் பண்ணி வச்சிருந்தோமோ அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் சொல்லுங்க சார். நீங்க அதை வந்து நாளைக்கு வருமா வராதாங்கிறதே டவுட்டா தானே சார் சொல்றீங்க. அதான் சார் இன்னைக்கு டெலிவரி பண்ணாதனால நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் ஜஸ்ட் இன்னும் ஒரு 12 hours தான் டைம். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு சார் இவ்வளவு நாள் ஒர்க் அவுட் பண்ணாதே சார் இந்த 12 hours ஒர்க் அவுட் பண்ண போறீங்க நீங்க. இல்ல இன்னைக்கு வர வேண்டிய அந்த பேமெண்ட்டுக்கான சார் இன்னைக்கு வர வேண்டிய பேமெண்ட்டோ என்னைக்கு வர வேண்டிய பேமெண்ட்டோ மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட் இத்தனை நாள் ஒர்க் அவுட் பண்ணாம இந்த 12 hours ஒர்க் பண்ணிடுவீங்க நீங்க. நோ சார் இவ்வளவு நாள் ஒர்க் பண்ண பேமெண்ட் தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே சார். அதுக்கான ஃபாலோ அப் இன்னைக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கல இல்லையா, அந்த ஃபாலோ அப் தான் சொல்றேன் நான். சார் ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த மூவ்மெண்ட் போனதுக்காக தான் சார். சப்போஸ் நாளைக்கு வரலன்னா என்ன சார் அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன? இல்ல சார் அடுத்த நாள் ரெண்டினா கண்டிப்பா நான் வேற ஆப்ஷன் தான் சார் பாக்கணும்னா. சார் அது எவ்வளவு நாள் ஆகும் தெரியலையே. கான்கரண்டா நம்மளால இந்த டேட்லன்னு சொல்ல முடியல. டேட்லாம் இருக்காது சார். ஷார்ட் ரொம்ப லாங் டேட்லாம் இருக்காது. கண்டிப்பா தீபாவளி மைண்ட்ல வச்சு தான் நானும் யோசிக்கிறேன். நான் தீபாவளி தெரியும் எனக்கு 24ஆம் தேதி. சார் லாஸ்ட் டைமும் லாங் டேட் இருக்காதுன்னு தான் சொல்லிட்டு ஒரு 20 days லாங் டேட் தானே சார் கொடுத்தீங்க. இல்ல இந்த தடவை இல்ல அதான் சார். நாளைக்கு எனக்கு இன்னும் அந்த ஒரு 1 day மட்டும் கொடுங்க சார். நாளைக்கு கண்டிப்பா நான் அந்த டீட்டெயில் எல்லாமே நான் டீட்டெயிலா கொடுக்குறேன். எனக்கு சப்போஸ் எனக்கு நாளைக்கு இன்னைக்கு வர்றது நாளைக்கே வந்துச்சுன்னா வீடு அட்ரஸ் நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். சரியா சார் அந்த பாசிபிலிட்டி இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல சார். அந்த பாசிபிலிட்டி இன்னும் இருக்கு சார். அதெல்லாம் வேணாம் சார். வீடு அட்ரஸ் நேரா வீட்டுக்கு போயிடலாம். ஓகே சார். சப்போஸ் நாளைக்கு வரலன்னா என்னைக்கு வருங்கிறத ஒரு டேட் உங்களுக்கு தெரியும்ல சார். அடுத்த ஆல்டர்னேட்டிவ் வந்து என்னைக்கு பேமெண்ட் உங்களால ரிலீஸ் பண்ண முடியுங்கிற டேட் சொல்லுங்க சார். இல்ல அதுதான் சார். நாளைக்கே நான் சொல்லிடுறேன். சப்போஸ் எனக்கு நாளைக்கு பேமெண்ட் வரலைன்னா நம்ம அடுத்து என்ன பண்ண போறோங்கிற டேட்டை நான் நாளைக்கு அந்த கிளியர் பிளான் நாளைக்கு இல்ல நீங்க காசை தரவேனா நேர்ல. ஹலோ சார் நான் லோனாதன் பேசுறேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட பேசினேன். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி கூட பேசினேன். போன மாதம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம் என்னால் முடிஞ்ச அளவு கஸ்டமருக்காக வந்து நான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ எல்லா டைமும் சொன்ன ஒரே பதில் அக்டோபர் 6 வரைக்கும் டைம் கொடுக்க மாட்டிங்களா? நீங்களும் என்ன சொன்னீங்கன்னா இந்த 2 நாள் பொறுத்துங்க அக்டோபர் 6 வந்து பே அவுட் கொடுக்க போகிறேன். நீங்கள் அந்த பே அவுட்டும் வெறும் 10% தான். அதை வச்சு நீங்கள் நாங்கள் எத்தனை மாதத்துக்கு ஓட்டுறது? திருப்பி அவங்களுக்கு ஜூன் மாதம் போட்டவங்களுக்கு தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை, தலைவலி. இதில் 4-5 பேர் என் பேரில் கேஸ் கொடுக்குறேன்றாங்க, என் வீட்டுக்கு வந்து உக்காடுறேன்றாங்க. சார் பேமெண்ட் அவங்களுக்குள்ள பேமெண்ட் தான் சார். பட் 4 மாசமா வந்து அதாவது ஒரு பே அவுட் கொடுத்துருந்தா கூட ஏதாவது கம்முன்னு இருந்திருப்பாங்க. வெறும் 10%ன்னு மாத்திட்டீங்க. அதுவும் அசல் மட்டும்தான் கொடுக்க போறீங்க. அப்படின்னும் போது நீங்க ஏதோ ஒரு சோர்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி தான் சார் கொடுத்துருக்கணும். சரி எல்லாத்துக்கும் மேல 4 மாசம் ஓட்டிட்டு வந்து திருப்பி வந்து நீங்க டேட்டுன்னு சொன்னா அப்ப நாங்க வந்து மனுஷங்களா இல்ல வேற ஏதாவது எங்களை ட்ரீட் பண்றீங்களா? இல்ல சார் ஒரு மனுஷனா நினைச்சீங்கன்னா இப்ப கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் 2 லட்சம் அதோட போயிடுவாங்க. நாங்க ஒரு ஏஜென்ட்டா வந்துட்டு இன்னைக்கு வந்து 60 லட்ச ரூபா 70 லட்ச ரூபாய்க்கு பதில் சொல்லணும்னா நான் செத்தாதான் வந்து நான் செத்தா கூட அடையாது. இது உண்மையான ஃபேக்ட் சார். இப்ப ஒரு 1 லட்சம்னா எங்கேயோ சரி மெதுவா கூட நாம சம்பாதிச்சு ஒரு 2000 இல்ல 5000 கொடுத்துக்கிட்டே வந்து ஏதோ கடன் அடைச்சு போடலாம். இன்னைக்கு அந்த ஊர்ல இருந்து போட்டவங்க அத்தனை பேரும் என்ன கேட்கறாங்க? ஒரே கேள்விதான் கேட்கறாங்க. நீ காசை கொடு ஃபர்ஸ்ட். நீ உங்க அம்மன்ல நீ தானே நம்பின, நீ உங்க அம்மன்ல நீ பொறுமையா வாங்கிக்கோ அப்படின்றாங்க. நான் இங்க இருக்கிற 4 ஸ்டாஃபுக்குமே தெரியும். என் காரை அடமானம் போட்டு 2.5 லட்ச ரூபா என் கஸ்டமருக்கு கொடுத்துருக்கேன். அது இல்லாம என் கிரெடிட் கார்டை தேய்ச்சி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு எதையுமே அடைக்க முடியாம நான் நடுத்தரில் நாண்டுகிட்டு தொங்கவா சொல்லுங்க? நீங்க வந்து மொத்தத்தையும் எடுத்து வைங்கன்னு யாரும் சொல்லல. நீங்க 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 2000 3000 போட்டிருந்தீங்கன்னா கூட மாசம் அது எதுக்கோ இன்ட்ரெஸ்ட் கட்டினாங்கன்னு நினைச்சு போயிருப்பாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுக்கா தரேன்னு சொல்லி லாஸ்ட்டா வந்து ஒண்ணுமே வரலையே. இல்ல சார் நீங்க பேசிக்கா இது ஒண்ணு யோசிச்சிருக்கணும்ல. 6ஆம் தேதி எல்லாரும் 100% வெறி ஆவாங்க, கோபம் ஆவாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. நீங்களும் மனுஷன் தானே.
அப்ப ஏதோ ஒண்ணு ஜஸ்ட் எதுக்கோ ஒண்ணுத்துக்கு பிரயோஜனப்படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு ஒரு பேமெண்ட் கொடுத்துருக்கலாமா? உங்களுடைய காரணங்களை நாங்க 4 மாசம் ஜீர்ணிச்சுக்கிட்டோம், கேட்டுக்கிட்டோம். நான் இது 2-3 தடவை நீங்க என்கிட்ட நீங்க 2-3 டைம்ஸ் இதை பேசிருக்கீங்க. நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஆக்சுவலா கம்பெனில லிக்விடிட்டி ஃபண்ட்ங்கிறது மே மந்த்ல இருந்தே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலா ரிசர்வ் ஃபண்ட்லாம் சரி நீங்க சொல்ற ஒரு பே அவுட்ங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் 1 crore 2 crores கிடையாது சார். சரி பெரிய அமௌண்ட் எல்லாமே ஜஸ்ட் ஒரு 50 லட்சம் இல்ல ஒரு 10 லட்சம் எல்லாத்துக்கும் கொடுத்தலாம், வேற ஏதாவது ரெடி பண்ணி. இது அப்படி கிடையாது சார். இது எல்லாமே பெரிய பெரிய அமௌண்ட் தான் எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு லிக்விடிட்டி இல்லாதனால தான் இந்த நடுவில் நின்று போன ட்ரேட்ஸை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கும் ஃபண்டு தேவை. பட் அப்கோர்ஸ் ஃபண்டு என்னால் எடுக்க முடியல. நான் ஆக்சுவலாக மேனேஜ்மெண்ட்ல நாங்கள் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, எங்கள்கிட்ட வந்து லாஸ்ட் லிக்விடிட்டியும் பே அவுட்டுக்கு தான் யூஸ் பண்ணிட்டே இருந்தோம். ஏன்னா அப்போ வந்து எப்பயுமே பே அவுட் கொடுத்தாகணுங்கிறனால அதோட நாங்கள் ரிசர்வ் பண்ணல. அதோட நாங்கள் தனியாக எடுத்து போக முடியல அந்த சமயத்தில். அதாவது நான் சொல்றது மே மந்த் ஜூன் மந்த்ல எல்லாம். ஸோ என்னாச்சுன்னா நம்மளுடைய டோட்டல் லிக்விடிட்டி ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, மே ஜூன்லேயே காலி, டோட்டலாகவே காலி. சார் நீங்க ஜூன் மாசம் ஸ்ட்ரகிள் ஆகவே தான் அதுக்கப்புறம் யாரும் பிசினஸ் பண்ணல. ஆனா ஜூன் மந்த் தான் அதிக பேமெண்ட் உள்ள வந்திருக்கு கம்பெனிக்கு. இப்ப அந்த பேமெண்ட் எங்க? அந்த பேமெண்ட் வச்சு கொடுத்துருக்கலாம்ல ஒரு பேமெண்ட். ஜூலை 10th இருந்தே கொடுக்கல. அதான் சொல்றேன் சார், ஜூன் மந்த்துக்கே நம்ம வந்து பார்ட் தான் பண்ணோம். கவனிச்சிருப்பீங்க நீங்க. ஜூன் மந்தோடைய நம்ம இன்ஃபோ, ஏன்னா வந்து அவங்களுக்கு ட்ரேடுங்கிறது இட் இஸ் நாட் ஒரு மாசம் நடக்கல சார். சார் நீங்க எப்பவுமே நான் எப்படி பேசுறதே பேசணும், அதே மாதிரி நீங்களும் ஒரே ஃபார்முலாவை ஒன்று அங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அந்த ட்ரேடு, அதை பத்தி நீங்க ஒரே விஷயத்த சொல்றீங்க. ஆனா அதை வச்சு நான் ஏதாவது இஎம்ஐ கட்ட முடியுமா, இல்ல கடன்காரனுக்கு கடன் பதில் சொல்ல முடியுமா, இல்ல ஏதாவது பண்ண முடியுமா சொல்லுங்க. நீங்க பிரின்சிபல்ல 10% கூட இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்தா தானே சமாளிக்க முடியும். அதை பத்தி கேட்கும் போது அதை பத்தி நான் பேசுற மாதிரி வருது. மற்றபடி நான் அதை மட்டும் வச்சு உங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது. உங்களுக்கு வேண்டியது பணம் மட்டும் தான் சொல்யூஷன். அது நல்லா தெரியும். இப்ப எனிவே சார், இப்ப நான் பணம் மட்டுமே இல்ல சார், வாழ்க்கையே போயிடுச்சு சார். லோனா சார் ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ஏன் இந்த கால் கூட நான் வேணாம்னு சொன்னேன்னா, நான் எனக்கே இப்ப நான் இந்த கால் சொல்றது இப்ப நாளைக்குன்னு சொல்றதுக்காக இவ்வளவு டீட்டெயிலா நான் பேசணும்னு இது எல்லாத்துக்குமே இது ரியலி ஒரு மீனிங்லெஸ் ஸ்டாக் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். நானும் ஒரு சிலதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் டே ஜஸ்ட் ஒன் டே. நாளைக்கு நான் கண்டிப்பா இப்ப நாளைக்கு அந்த பேமெண்ட் கிளியர் ஆகுது வச்சுக்கலாம். அப்ப இந்த இது தேவையில்லை. நம்ம அசட்டிஸ் நம்ம ப்ரோக்ராம் படியே பார்ப்பாட்டா போயிடலாம். நீங்க சொல்ற மாதிரி அதாவது சார் இப்ப சசிகலா மேடம் பக்கத்துல உட்கார வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுக்கல. அதாவது உங்க ஸ்டாஃபை வச்சுக்கிட்டு ஒரு கஸ்டமர் கிட்ட பேசுறேன், அவ்வளோ ஆசா பேசுறாங்க. நான் வரேன் கம்பெனிக்கு, எனக்கு இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து கொடுன்றாப்ல, இப்படியே கேட்குறாப்ல. அவங்களெல்லாம் நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்பா இருப்பான்னு சொல்லி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களோட சுச்சுவேஷனை நீங்கள் கொஞ்சமாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஏதாவது நடந்திருக்கும். நீங்கள் வெறும் பதில் தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 4 மாசமா பதில் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை சார், இப்போ பதில் நாளைக்கே அதுக்கான சொல்யூஷன் நாளைக்கோட சான்ஸ் இருக்கு சார். கொஞ்சம் அது மட்டும் அதுதான் நான் வந்து அதனாலதான் முழுசே நான் வந்து இந்த வார்த்தையை நான் நாளைக்குன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றது வந்து அதுல அவ்வளவு ரீசன் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாளைக்கு. சரிங்க சார், நான் முடிக்கிறேன். வேற ஒருத்தர் பண்ணி எல்லாத்துக்கும் போயிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு சப்போஸ் அது ஆகலைன்னா என்னைக்கு ஃபைனல் டேட் சொல்றீங்க சார்? அப்போ என்னைக்கு தான் வேற சொல்யூஷன் ஆல்டர்னேட்டிவ் பண்ணா அது எத்தனை மாசம் ஆகும் சார்? இல்ல மாசம்லாம் இல்ல சார், நான் ஒரு ரொம்ப ஷார்ட்லயே ஒரு டேட் ஒர்க் பண்ணி நான் சொல்றேன் சார். அது உங்களுக்கு மைண்ட்ல தெரியாமையா இருக்கும் போது சார், என்னைக்குள்ள வரும்னு சொல்லுங்க, அதையாவது சொல்லல. கம்யூனிகேஷனே வர மாட்டேங்குது. அபிஷியல் கம்யூனிகேஷனே நம்ம ஆபீஸ்ல இருந்து உருப்படியான தகவல் யாருமே வரது கிடையாது. நீங்க அனுப்புறீங்க, நீங்க அனுப்புறது யாருக்கு அனுப்புறீங்கன்னா, இங்க வரவே வராத 10 லீடர் தான் அனுப்புறீங்க. இங்க வந்து எந்த லீடரும் வரது கிடையாது சார். என்ன முதல்ல லீடர்ஸ் இங்க வரணும். ஏன்னா உங்கள்ட்ட இருந்து காசு வாங்கியிருக்காங்கல்ல, லீடர்ஸ் முதல்ல ஆபீஸ்க்கு வரட்டும் சார். வந்து பதில் சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். எல்லாம் வீட்டுல உட்காந்துக்கிட்டு போன் அட்டென்ட் பண்றது கிடையாது. கேட்டா நக்கலா பதில் சொல்றது. இப்ப வேற கம்பெனில போய் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்லாம் எனக்கு தெரியாது. என்ன உண்மையா நான் சொல்லணும்னா, இங்க இல்லாத இங்க வந்து டாப் லீடர்ஸ் இருந்தோம். எவனுமே நான் டெய்லி ஆபீஸ் வரேன், நான் ஒருத்தன் தான். என்ன சார், டெய்லி ஆபீஸ் வந்து உட்காரவே நான் ஒருத்தன் தான். இங்க யாரு வரா யாரு போறாங்கிறது எனக்கு தெரியும்.
ஒரு லீடர்ஸ் கூட இங்க வரது கிடையாது சார். ஒண்ணு அவங்கள வர சொல்லுங்க, இல்லன்னா அவங்களோட பேமெண்ட்டை டோட்டலா பிளாக் பண்ணுங்க, எங்களுக்கு பே பண்ணுங்க. அதை உங்களை நம்பி போட்ட ஆட்கள் இருக்காங்க. கிடையாது சார், அதெல்லாம் இல்ல சார், அதெல்லாம் எப்படியோ அவங்களுக்கு கன்வே பண்ணியாச்சு. அவங்களும் பேரும் கிடையாது சார். லாஸ்டா போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு முதலீட வாங்காம இருக்கக்கூடிய இன்வெஸ்டருக்கு தான் நம்ம பண்ண போறோம். லீடர்ஸ்க்கு கூட கிடையாது பேமெண்ட்ஸ். நான் சொல்றது காமன் லீடர்ஸ் கூட இப்ப அவங்க வைக்கல. அப்புறமா ஒர்க் பண்ற லீடர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரிட்டு ஒரு ஐடியா எடுத்து வச்சிருக்கோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து லோகநாதன் சார் சொன்ன மாதிரி நம்ம மே ஜூன் அது மாதிரி லாஸ்ட்ல போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு இன்னும் ஒரு பேமெண்டோட வாங்காம இருக்கிறவங்களோட ப்ரெஷர் அவங்களுக்கு தான் ரொம்ப அதிகம். ஏன்னா மற்றவங்க தான் அட்லீஸ்ட் கம்பெனியோட பேஅவுட்டை பார்த்துருக்காங்க, கம்பெனியோட பேஅவுட் ஒரு 4 பேஅவுட் வாங்கினவங்க இருக்காங்க. அதனால அந்த லீடர் நீங்க சொல்ற டாப் லீடர்ஸ்க்குலாம் அதெல்லாம் இப்ப கிடையாது சார். அதெல்லாம் சார் இப்ப மட்டும் இல்ல சார், எப்பயுமே கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா எவனுமே வரது கிடையாது, அவனுக்கு எதுக்கு சார் செய்யணும் சார்? இதுக்கு ஒரு சொல்யூஷன் சார், இது முழுசா சொல்யூஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கணக்குல அசல் வரலாம், அதுக்கப்புறம் வாய்ப்பே இருக்காது சார். ஏன்னா நம்ம வந்து முதல்ல இது போராட்டம் முடிக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய கேபிட்டல் பிளஸ் உங்களுக்குள்ள ஒரு கணக்கு போராட்டம் முடிச்ச மாதிரிதான் ஏதாவது பண்ண முடியும்னா அதுக்கப்புறம் அவங்க நம்ம தமிழ்ல ஒர்க் பண்ணாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி எனக்கு காதல் நிறைய நியூஸ் வந்துச்சு. அவங்க வேற வேற கம்பெனிஸ் போயிட்டு இருக்காங்க. அதனால எங்க இப்ப நம்ம வந்து சேல்ஸ் பேஸ் பண்ணி எதுவும் பண்ணல. இப்ப இருக்கிற மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா எல்லாருக்கும் இதை கொடுத்து முடிக்கணுங்கிறது தான். நம்ம வந்து இப்ப இந்த பிசினஸ் எடுக்கணுங்கிறதுக்காக எதுவுமே செய்யல சார். ஈவன் இன்ஃபேக்ட் அதனாலதான் நானும் லீடர்ஸ் வேற கம்பெனி போறது கூட அதை வந்து ஒன்றும் நம்ம சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுக்கு ரெவன்யூ வேணும் எல்லாத்துக்குமே. அதனால வேற கம்பெனி பண்றாங்க. பட் அவங்களுடைய இப்ப மெயின் ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருடைய கேபிட்டல் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறமா அவங்க என்ன ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பா அதை செய்யற மாதிரி. சார் நீங்க நாளைக்கு நீங்க டேட் சொல்றீங்களா சார்? எங்களுக்கு நாளைக்கு கன்கரண்டா ஒரு டேட் சொல்லுங்க சார். என்னைக்கு எங்களுக்கு தேவை வரும்? எத்தனை வாட்டி சார் டேட்? 4 மாசமா சார் டேட் வேணும். சார் வணக்கம் சார், என் பேர் சுப்பிரமணியன் சார். சார் வணக்கம் சார், என் பேர் சுப்பிரமணியன். ஆரம்பிச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். நாங்க வந்து மேக்ஸிமம் ஆரம்பிச்சு ரீச் ஆனதுலாம் 3 மாசம் தான். லாஸ்ட் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் தான் மேக்ஸிமம். அந்த டயத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 கோடிக்கு மேல கொடுத்தோம். யாருமே எங்க டீம் லீடர் கிட்ட யாருமே சரி ஃபுல் பேமெண்ட் இல்ல 5-6 பேமெண்ட் வாங்கியிருக்காங்க. எங்களுக்கு வந்து அவ்வளவு ப்ரெஷர் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இங்க. இப்போ வந்து நீங்க ஒரு மனசாட்சியோட நீங்க பேசணும். நீங்க பண்றது வந்து உங்களுக்கே ஒரு நியாயமாப்படுதா சொல்லுங்க? இப்ப வந்து எந்த டீம் லீடரும் யாரும் வரது கிடையாது. இப்ப நாங்க பிசினஸ் கொடுக்கல, இந்த கம்பெனி பக்கமே வரல. வீக்லி 1 டைம் மந்த்லி 1 டைம் தான் ஆன்லைன் ஐடி தான் போட்டுருந்தோம். ஆனா இப்ப இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் டெய்லி நாங்க கம்பெனிக்கு வரோம். ஆனா அந்த டயத்துல எங்களை தட்டி சபாஸ் சொல்லி ஸ்பாட்ல இருந்து எல்லாம் வாங்கி சாப்பிட்டவங்க இன்னைக்கு எங்க வரல. சரிங்களா? இப்ப வந்து நீங்க கேட்டு பாருங்க, இங்க இருக்கிறவங்க கேட்டு பாருங்க, யாரு வராங்க ஏற போறாங்க கேட்டு பாருங்க. இது வரைக்கும் வந்து இந்த சம்பாதிச்சவங்க யாருமே வரல. ஆனா நீங்க வந்து ஐடியா கேட்கறது வந்து அவங்க கிட்ட தான் கேட்கீங்க. இது வந்து 100க்கு 100 உண்மை. சரிங்களா? எங்களை மாதிரி வயிற்றுல அடிச்சுட்டு வயிற்று சாப்பிட்டவன் நல்ல நிம்மதியா இருக்கிறான். பிரச்சனை எங்க கிட்ட இருக்கு. ஆனா நீங்க எங்கிட்ட இது வரைக்கும் பேசவும் இல்ல, ஒண்ணும் பண்ணல. இப்ப நானே ஒரு 3 கோடி பிசினஸ் கொடுத்துருக்கேன் 3 மந்த்ல. ஆனா இது வரைக்கும் எனக்கு என்ன யாருன்னு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு இந்த லிங்கும் நீங்க அனுப்பல, உங்களை பாக்குறதுக்கு எனக்கு அனுமதியும் கொடுக்கல. ஆனா எதுவுமே 3-4 மாசத்துக்கு முன்னாடி பிசினஸ் ஸ்டாப் பண்ணிட்டு சம்பாதிச்சுட்டு ஒதுங்கிட்டான். அவங்களுக்கு நீங்க ரெஸ்பெக்டும் அவங்களுக்கு நீங்க எல்லா விதமான சலுகைகளும் கொடுக்குறீங்க. இது வந்து எந்த விதத்துல நியாயம் சார்? சொல்லுங்க. இல்லை சார். சார் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சலுகைகள் இப்ப கொடுக்குறது, அதாவது அவங்களுக்குலாம் அந்த லீடர்ஸுங்கிறாங்க. நீங்க சொல்ற மேபி ப்ரொமோட்டர்ஸ் டாப் லீடர்ஸ்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்குலாம் வந்து மே மந்த், அதாவது ஜூன் கூட இல்லை, ஐ திங்க் மே மந்தோடய அவங்களுடைய ஈவன் அஃபிலியேட் இன்கமோட அவங்களுக்குலாம் கொடுக்கல. ஆக்சுவலா நம்ம ROI மட்டும் கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான் அவங்களுக்கு. அதுக்கப்புறமா ஜூலைல இருந்து எல்லாருக்குமே கொடுக்கல, யாருக்கும் கொடுக்கலாமா சார்? நீங்க யாரு கேட்டு இந்த முடிவு எடுக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா உங்களை தெரியாம இருக்கிறது அது நிறைய சான்ஸ். என்னன்னா சார், ஸ்டார்டிங்ல நம்ம வந்து ஒரு லீடர் பேஸ்ல தான் பிசினஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ என்னைய டைரக்டா மீட் பண்ற சில லீடர்ஸ் இருந்தாங்க. அப்ப கம்யூனிகேஷன் அவங்களோட நான் வச்சுட்டு இருந்தேன். அப்கோர்ஸ் அது எனக்கு இம்பாசிபிள், எல்லாரோடையும் கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது கஷ்டம் தான். அதனாலதான் அதுல மெயின் செலக்டட் லீடர்ஸ் எல்லாமே ஒரு குரூப்லாம் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல முக்கியமான மெயின் லீடர்ஸ்லாம் அந்த குரூப்ல கிரியேட் பண்ணி போட்டோம்னா அதுல கம்யூனிகேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நீங்க பாத்துருக்கீங்க அந்த குரூப்லாம் இருக்கு, ஒவ்வொரு டீமுக்கும் குரூப் இருக்கு சார். ஆனா எந்த விதமான யூஸ் இல்ல சார், அதான் உண்மை. எந்த கம்யூனிகேஷனும் ஒழுங்கா வரதில்ல சார். நீங்க குரூப்ல இருக்கீங்க, நீங்களும் சில குரூப்ல இருக்கீங்க. எத்தனை பேர் மெசேஜ் போடுறீங்க, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாராவது கொடுத்தாங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்க. நானே உங்களுக்கு இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணிருக்கிறேன், எனக்கு நீங்க ரிப்ளை பண்ணல. சரிங்களா? என்னோட கஷ்டம் எனக்கு கீழே இருக்கவங்க, நாங்க டெய்லி செத்து பழிச்சிட்டு இருக்கோம்.
நீங்க வந்து ஈஸியா சொல்லிடுறீங்க சார். எங்க வீட்டு பக்கம் எவன் வருவான் என்ன பண்ணுவான்னு தெரியாம அவ்வளவு ஒரு மன அழுத்தம், கஷ்டம் ஈஸியா நான் சொல்றேன் சார். ரொம்ப 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 சார். ரொம்ப கஷ்டம், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது சார். இது எப்படி ஏன்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. எங்க போய் முடியும் சொல்றதுல எதையும் மறுத்து பேச சார்? தூங்கி நாளாச்சு சார். ஏன்னா இது இங்க இருக்கிற டெய்லி வந்து பாக்குறாங்க, ரெகுலரா வர்றாங்க பாருங்க, இவங்க தான் ஒரிஜினல் கஷ்டப்பட்டு இது பண்றாங்க. ஆனா இவங்களை யாருமே கண்டுக்கிறது கிடையாது, எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இங்க இருக்காங்க ஒரு மேடம், ஒரு சசிகலா மேடம், ஒரு அரவிந்த் சார், 4-5 பேர் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு எடுத்து போறாங்க. ஆனா எங்க வர அந்த அந்த பலன் வந்து சேரல. ஆனா நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ என்ன எங்களுக்கு தெரியல. இது வந்து 100க்கு 100 உண்மை சார். சரிங்களா? இல்ல சார், யாருக்கும் முதல்ல நீங்க சார் கஷ்டப்பட்டவங்களை பாருங்க சார். ஏன்னா ஒரு பேமெண்ட் வாங்காம சார் 4 மாசமா என்ன பண்ணீங்க, என்ன ட்ரேடிங் பண்ணீங்களோ அதை எங்களுக்கு ப்ரூஃப் அனுப்புங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல. 4 மாசம் என்ன பண்ணீங்க எங்களுக்கு ப்ரூஃப் அனுப்புங்க. எங்க ட்ரேடிங் பண்ணீங்க எங்களுக்கு ப்ரூஃப் அனுப்புங்க. எங்க ட்ரேடிங் பண்றீங்க எங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டுது. கால் இருக்கா சார்? கால இருக்குங்க. எங்களுக்கு ப்ரூஃப் அனுப்புங்க சார். நான் உங்களை நம்பி காசை போடுறோம், ஆனா எங்களுக்கு எந்த ப்ரூஃபும் வரல. நீங்க எங்க துபாயில பண்றீங்களா, என்ன ப்ரூஃப், எதுவுமே கிடையாது எங்ககிட்ட. சார் உங்கள்ட்ட ஒரு 3 மந்த் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுல நாங்க மொத்தமா வந்து பார்த்தோம். எங்க டீம் லீடர் வேண்டாம், எங்களுக்கு கீழே உள்ளவங்களை காப்பாத்துங்க அந்த ஒரு நம்பிக்கையில தான் வந்தோம். ஆனா கீழே உள்ளவங்க வந்து இதுவரைக்கும் யாருக்குமே எந்த விதமான ஒரு சலுகை எதுவுமே போகல. இப்ப எல்லாருமே இந்த சின்ன சின்ன டீம் லீடர்ஸ் வந்து அந்த டயத்துல வந்தாங்க. இப்ப அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் எதுவும் இல்லாம டெய்லி ஒரு அவ்வளவு பிரஷர்ல இருக்காங்க. நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க, அதை மட்டும் தயவுசெய்து சொல்லுங்க. இல்ல சார், முதல்ல அந்த பேவட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு லீடர்ஸ், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய லீடர்ஸ்க்குலாம் கண்டிப்பா ஒரு அடிஷனல் சப்போர்ட் மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணி வச்சிருக்கோம். போனவங்க வேற பிசினஸ் பண்றவங்க பண்ணட்டும், நம்ம சொல்றது நம்ம கம்பெனில நம்ம அடுத்து பண்ண போறது ஒன்லி லேண்ட் பேஸ்ட் மாடல் மட்டும் தான் நம்ம செய்ய போறோம். அதுல யாரெல்லாம் கூட இருக்க போறாங்களோ அந்த லீடர்ஸ்க்குலாம் கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நம்ம முதல்ல இந்த இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண பிறகு லீடர்ஸ்க்கும் ஒரு பெனிஃபிட் வர மாதிரி தான் நம்ம ஒர்க்கிங் அவுட் சார். அது இருக்கு, அந்த ஆப்ஷன் இருக்க மாட்டாங்க. மற்ற போன லீடர்ஸை பத்தி நான் ஒன்றும் பேசல. எனக்கு நான் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. யாரெல்லாம் கூட இருக்காங்களோ ஸ்டில் நம்ம கூட இருக்கக்கூடிய லீடர்ஸுமே இருக்காங்க நிறைய பேர். சார் நாளைக்கு கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்றோம். ஓகே சார், நாளைக்கு கொஞ்சம் பே அவுட் போடுறதுக்கு பாருங்க சார். ஏன்னா முதல்ல இந்த ப்ரெஷர் குறையணும் சார் இருக்கிறவங்களுக்குலாம். ஏன்னா திரும்ப நீங்க வந்து நாளைக்கு வந்து ஒரு டேட் சொல்றதுக்காக நாங்க பேசல. நாளைக்கு எங்களுக்கு பேமெண்ட் ஒண்ணு போடுங்கிறதுக்காக தான் இவ்வளவு பேசுறோம் சார். எனக்கு மனசார சார் ஹார்ட்ஃபுல்லா சொல்றேன். அப்படி இல்லைன்னா நாங்க எங்க கஸ்டமர்ஸ் லோ லெவல் கஸ்டமர் இது வந்து எவ்வளவு நாள் இப்படி ஓபன் பண்ணி வச்சுட்டு இவங்க பாவம் ஸ்டாஃப்ஸும் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஒரு டெட்லைன் முடியாது சார் அது. ஏன்னா அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா சரி இதை அவன் பிரச்சனையை சால்வ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் இந்த பாஸ்ட் 3 months நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம் சார். நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே சார். ஜஸ்ட் பார்ட் ஆஃப் எல்லாரும் அதான் சொல்லுவாரு சார். நீங்களும் அந்த நம்பிக்கையோட தான் டிராவல் பண்றீங்க. அது ஒரு சார், அந்த நம்பிக்கை அவங்க கூட டிராவல் பண்றபோது அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்குல்ல சார். ஒரு டைம் லிமிட் தாண்டி போகும்போது இங்க வந்து யாராலையும் ஏத்துக்க சார் 6ஆம் தேதிங்கிறது மேக்ஸிமம் டைம் லிமிட் நான் சொன்னது. அதனால அது எனக்கு எந்த வார்த்தையும் நான் மறுத்து பேசல. கண்டிப்பா அதை கொடுக்கறதுக்கான இதுதான் நான் ஜஸ்ட் அதை சொல்றதுக்கு எனிவே நான் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த ரிசல்ட்டை நாளைக்கு நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா நாளைக்கு நான் ஈவினிங் ஒரு 5 o'clock முன்னாடி சார் கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் ஏர்லி ஈவினிங் வாங்க சார். லேட் நைட் வரைக்கும் இருக்காங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களாம் வெயிட் பண்ண முடியல. நீங்க வரீங்க அட்லீஸ்ட் இந்த கம்யூனிகேஷன் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 3 o'clock இருந்து 5 o'clock அந்த ரேஞ்சுக்குள்ள சொல்லிட்டா பெட்டரா இருக்கும். இந்த பிரஷர் இருக்காது. ராத்திரி டைம் ஏற பசியில வேற டென்ஷன்ல கத்துறாங்க. இவ்வளவு இருக்கு சார், எல்லாமே இருக்குல்ல. இந்த ஒரு நிமிஷம் சார், இப்போ நீங்க 4 மாசமா ஒர்க் அவுட் பண்ணீங்க, சரி அந்த ப்ரூஃப் எல்லாம் அனுப்புங்க. நீங்க என்ன ட்ரேடிங் பண்றீங்க, என்ன டீடைல்ஸ் அனுப்புங்க எங்களுக்கு. நாங்க எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கோம் உங்களை. ப்ரூஃப் என்னதான் எங்களுக்கு வாட்ஸ்அப்லயே அட்லீஸ்ட் நீங்க எந்த நம்பிக்கையில ஜாயின் பண்ணீங்களோ கண்டிப்பா அதே இதுல இருங்க, உங்களுக்கு அது கிடைக்கும். நேரம் வரும்போது எல்லாம் கொடுக்குறேன். ஏன்னா இது வாட்ஸ்அப்ல போற விஷயம் கிடையாது சார். ஜஸ்ட் லைக் அனுப்புறது. எனவே நான் டீம் மீட்டிங்ல காட்டியிருக்கேன். பட் நீங்க மேபி பாத்துக்க மாட்டீங்க. நான் வரும்போது கண்டிப்பா மீட் பண்ண தானே போறேன். பாருங்க நீங்க பாருங்க. ஹலோ சார். சார் நாங்கள் சிவா டீம்ல இருந்து பேசுறோம் சார். சிலம்பரசன். சிவா டீம்ல இருந்து பேசுறேன். சிலம்பரசன். சிவா டீம்ல சிலம்பரசன் பேரு சார். இப்போ ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லீடர், இப்போ என்னோட லீடர் சிவார்னு இருக்காருல்ல, அவர்கிட்ட ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்குது இல்லை. ஒன்று, எப்போ ஃபோன் பண்ணாலும் வெளியே இருக்குன்னு சொல்றாரு. அடுத்தது இந்த ஸ்பாட் கமிஷன் ஒன்று கொடுத்துருந்துருக்கீங்க.
இப்போ எங்கள் டீமில் வந்து மொத்தம் 7 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் போயிருக்குது. அந்த 7 கோடிக்கு ஸ்பாட் கமிஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 35 லட்சம் கிட்ட வரும். 30-35 லட்சம் கிட்ட வந்திருக்கும். இதில் ₹1 கூட எங்களுக்கு தரல. இது இருந்தால் கூட எங்களால் அடுத்து ஒரு 2 மாதம் நாங்கள் ரொட்டேஷன் பண்ணியிருப்போம்ல சார். ஸோ நீங்கள் வச்சிருக்க லீடர் உங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, எங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட், உண்மையாக இருந்திருக்காங்க, உங்களுக்கு எந்த லெவலில் உண்மையாக இருந்திருக்கான்னு நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணிக்கலாம். இங்கே வரதும் இல்லை சார், இங்கே வரதும் இல்லை, ரெஸ்பான்ஸ் சரியான ரெஸ்பான்ஸும் தரதில்லை. ஒரு பக்கம் இந்த பைசாவும் எடுத்துறாரு. இது ஒரு பக்கம் சார். இது சிவாவை பற்றி லீடரை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்லிட்டேன். அடுத்தது சார், இப்போ உங்ககிட்ட இருந்து கிட்டத்தட்ட இந்த 4 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 சர்க்குலராக நீங்கள் மெயில் போட்டு அனுப்பிச்சிட்டீங்க. ஹலோ சார். சார் உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு சார். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற வார்த்தை கரெக்டாக இருக்கும். ஏன்னா உங்கள் பேஅவுட்டை அந்த மாதிரி இருந்துச்சு. உங்களோட பேஅவுட்டை பார்த்து தான் அடுத்தடுத்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பித்தோம். நீங்கள் போட்ட ஒரு லெட்டருக்கும் ஒரு வேல்யூ இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கொடுத்த அந்த 6ஆம் தேதி கமிட்மெண்ட் டேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் கழிச்சு டேட் எடுத்து தான் கொடுத்தீங்க இந்த டைம். ஆனால் இந்த டைமில் அந்த லெட்டரில் தெளிவாக போட்டிருந்தீங்க, எக்காரணத்துக்கு கொண்டோ அடுத்த டேட்டோ இல்லை வேறு எந்த ரீசனோ நாங்கள் சொல்ல மாட்டோன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். இதுக்கு முன்னாடி அந்த லெட்டரில் அது இருந்துச்சோ இல்லையோ, ஆனால் இந்த லெட்டரில் அது கண்டிப்பாக நோட் பண்ணி போட்டிருந்தீங்க. அவ்வளோ இருந்தும் அந்த போட்டு இருந்தும் டேட் மிஸ் ஆச்சு சார். அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா அந்த வேலையை நான் பண்ணி வச்சிருந்தேன். நீங்களே புரிஞ்சுக்கலாம் சார், எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா அந்த வார்த்தை சொல்லியிருந்தேன். ஈவன் எல்லாத்துக்கும் ஈவன் நேற்று வரைக்கும் அந்த வார்த்தை தான் சொல்லிட்டு இருந்தேன், 6ஆம் தேதி பேமெண்ட் கிளியர் ஆயிடும். ஸோ தேர் இஸ் சடன் திங். எனக்கு அது நான் இங்கே காலில் ஓப்பனாக பேசக்கூடிய சில விஷயங்கள் பேச முடியாது அதனால. ஸோ எனிவே அதனால தான் அது வந்து என்ன பியாண்ட் மை கண்ட்ரோல் தான் அந்த டிலே. எனிவே அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக நான் அதை கூட பண்ண பார்க்குறேன். இல்லை சார், எங்களோட ரிக்வெஸ்ட் தான் சார். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நாளைக்கு தயவு செஞ்சு நீங்க அந்த பெரிய அந்த 10% இல்ல கூட ஏதாவது ஒரு பேஅவுட்டை எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்கும் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க சார். பேஅவுட் ஸ்டார்ட் ஆகும் சார். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட்டாக போட்டு எங்களுக்கு பேஅவுட் ஸ்டார்ட் பண்ணுங்க. சந்தோஷம் கொண்டாடுற மாதிரி தான் நான் உண்மையிலே மனசார நினைக்கிறேன். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சார். தீபாவளிங்கிற ஒரு பெரிய இல்லை சார், இப்போவும் லீடரை நம்பி நாங்கள் யாரும் இல்லை. நீங்கள் பேசுகிற அந்த ஒரு இதுக்கு உங்களை நம்பி மட்டும் தான் நாங்கள் இருக்கிறோம். உங்களை நம்பி பின்னாடி கிட்டத்தட்ட 20,000 ஃபேமிலி இருக்குது. 20,000 ஃபேமிலின்றது 20,000 குடும்பம். 20,000 குடும்பத்தை நம்பி எவ்வளோ பேர் இருப்பான்னு கொஞ்சம் தயவு செஞ்சு நினச்சிப்பாங்க சார். நீங்க அது 10ல் இல்லைன்னா கூட பரவாயில்ல சார், எங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் பேஅவுட் வந்து மிஸ் ஆகாம தயவுசெய்து பேஅவுட் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க சார். ரிக்வஸ்டாக கேட்டுக்கிறேங்க சார். சார் எங்களுக்கு என்னன்னா எந்த இன்ஃபர்மேஷன் வர மாட்டாங்க அப்படின்னா, நீங்க இப்போ பேமெண்ட் பண்ண போறீங்க, அது வந்து லாஸ்ட் 5 மாசமா இல்லை லாஸ்ட் 3 மாசமா இல்லை பிரின்சிபல் அமௌண்ட் வாங்காதவங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கூட நெகட்டிவாக பேசல, கண்டிப்பாக பேமெண்ட் வரும். அது கொஞ்சம் கரெக்டாக தெளிவாக வந்து அந்த இன்ஃபர்மேஷனும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சார். 5 மந்த்ஸுக்குள்ள இப்போ ஆக்சுவலாக இப்போ கொடுக்க போகிற பேமெண்ட் சார், நம்ம வந்து 5 மந்த்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அதாவது பிரின்சிபல் வாங்காத கேட்டகரி பீப்புளுக்கு தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் சார். ஓகேங்க சார். ஓகே சார். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் பே அவுட் வாங்காதவங்களுக்கு டாப் ப்ரியாரிட்டி இருக்கும், முதல் பேட்ச்ல வரும். அது மாதிரி பேட்ச் வைஸ் தான் நம்ம அனுப்புகிறோம். எல்லாருக்கும் அந்த 5 மந்த்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஏதாவது ஒரு அமௌண்ட் போகிற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா முதல்ல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கடுத்த பேமெண்ட்டுங்கிறது அடுத்த ஷெடியூல்ஸ் தான். இதை கொடுத்த பிறகு இதில் இப்போ ரீஃபண்ட் சிலவங்க கூட ரீஃபண்டோட கொடுத்துருக்காங்க. சிலவங்க அவங்களுக்கு கூட ஒரு பார்ட் பேமெண்ட் இதில் போகிற மாதிரி தான் வச்சுருக்கோம், ரீஃபண்ட் கொடுத்தவங்க கூட. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு அதுக்கப்புறமா பேலன்ஸ் பேமெண்ட்டை அவங்க கால்குலேட் பண்ணி நம்ம ரீஃபண்ட் மாதிரி அவங்களுக்கு கணக்கு கொடுத்து முடிக்கலாம். சரிங்க சார். அந்த விஷயத்துல ஐடியானா இப்போ ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக தெளிவாக வந்து எல்லாத்தையும் சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா 7 மந்த் இருக்கவங்க மட்டுமே வந்து வரும்னு சொல்லிடுறாங்க. அது எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. மிஸ்கம்யூனிகேஷனால நிறைய கூப்பிட்டு அவங்களுக்கு இல்லை திருப்பி நான் ஒரு தடவை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் திருப்பி நான் கிளியராக சொல்லிடுறாங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ. ஹலோ சார். ஹலோ சார். சார் எய்டர் சுந்தர் சார்.
சார் ரெடி சார் சாரி சொல்லுங்க சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். சார் இதுல 3 பாயிண்ட் தான் சார். இப்போ அவங்க எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க, அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் a beater on the bush. பாயிண்ட் என்னன்னா சார், லாஸ்ட் டைம் வந்து நீங்க பேசும்போது ஒரு டைம் கேட்டீங்க, அதாவது இதே மாதிரி தான், அதாவது இன்னைக்கு ஒன்று பேசுனீங்க, அப்புறம் அடுத்த நாள் வந்து ஒரு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துடுது சார். அந்த மெசேஜ் வந்துட்டு பிறகு அப்புறம் எல்லாருமே ஆஃப் ஆயிடுறோம். அதில் பார்த்தீங்கன்னா 23 நாள் டைம் ஆயிடுச்சு. 6th பேசின பிறகு அப்படியே எல்லாரும் ஆஃப் ஆகிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து என்னன்னா சார், என்னோட ரிக்வஸ்ட், நீங்க நாளைக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா போங்க. ஏன்னா இதுல ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருக்கு சார். ஏன்னா பிசினஸ் மீறி நான் ஸ்பிரிச்சுவலா பேசுறேன். எல்லாருடைய ஆத்மாவும் வந்து ஒரு நெகட்டிவ் வேவ்ஸ் வர 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 அது பிரபஞ்சத்துக்கு போய் நம்மளுக்கு எல்லாமே நெகட்டிவா வரும் சார். இது என்னோட தாழ்மையான கருத்து. அபார்ட் ஃப்ரம் பிசினஸ், இது டெஃபினட்டா ரியாலிட்டி நான் சொல்றேன். நேச்சர்னுடைய லா சொல்றேன் நான். உங்களுக்கு தெரியாது கிடையாது. என் மனசுல நான் ஏன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் ப்ராவிடன்ஸ் எம்டி சிவசக்தி வேலை ப்ராவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வரேன். அதனால இது பாயிண்ட் வந்து என்ன சார், நாளைக்கு வந்து எப்படினாச்சும் வந்து நாளைக்கு பேமெண்ட் பண்றது ஒன்று பாருங்க சார். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்க பண்ணினா ரொம்ப இருக்கும் சார். இல்ல நாளைக்கு இதே மாதிரி நீங்க இதே மாதிரி ஸ்பீக்கர்லயே பேசி நீங்க சொல்லுங்க சார். அப்பதான் அது கரெக்ட். ஏன்னா திடீர்னு வாட்ஸ்அப்ல வந்துடுது மெசேஜ், அது ஒரு கம்யூனிகேஷன் எல்லாம் பிளாக் ஆயிடுது சார். பேசுங்க சார். அதே மாதிரி எல்லாருக்கும் இந்த பணம் வந்து யுகாண்டால ஏன் வந்து இவ்வளவு நாள் பெண்டிங் ஆயிடுச்சுன்ற அந்த டவுட் இருந்துட்டே இருக்கு சார். ஏன்னா யூ வெண்ட் 1.5 months பேக், 40 நாள் ஆயிடுச்சு. முதல்ல துபாயில பண்ணிட்டு இருந்த வரைக்கும் பணம் வந்துட்டே இருந்துச்சு, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எனவே இப்ப இந்த 3 ஹாப்லிஸ்ல நீங்க மீட்டிங் பண்ணி பாருங்க, அப்பயே சொன்னீங்க யுகாண்டால இவ்வளவு பம்ப் பண்ணிருக்கோன்ட்டு. அதுல இருந்து டிலே ஆகிறதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா சார்? அது மட்டும் நீங்க பிராக்டிகலா சொன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். ஏன் வந்து யுகாண்டால இருந்து வர பணம் வந்து தள்ளி சொல்லிருக்கேன் சார். அம்மா தெரியல சார், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னும் அன்ப்ரொடக்டிவா தான் இருக்கு. அது இன்னும் ட்ரேடுக்கே வரல. ஆக்சுவலா அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்த பிரச்சனை. அதுக்கப்புறமா சில இதுல இன்னும் பில்லே ஆகாம இருக்கு. சில இதுக்கு கொடுத்ததுக்கு சப்ளை இன்னும் அவங்க ஸ்டார்ட் பண்ணல. இது மாதிரி நிறைய சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கு. கேமரூன்ல அதே மாதிரி ஒரு 2 கன்சைன்மெண்ட் எல்லாம் பண்ணது. திஸ் ஆர் த சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணது. அது இல்லாம வந்த சேல்ஸ் இன்ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸ்பான்ஷன் கொஞ்சம் பெருசா போயிட்டோம். கொஞ்சம் ஃபாஸ்டா எக்ஸ்பான்ஷன் கொஞ்சம் பெருசாவே பண்ணோம்னா, ஏன்னா நம்மளோட பிசினஸ் லெவல் க்ரோத் வந்து இன்னும் ஸ்பீடா இருக்குங்கிற அந்த எஸ்டிமேட்ல. பட் ஆனா பிசினஸ் க்ரோத் அந்த மாதிரி ஆகல நம்மளுக்கு. ஸோ என்னாச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரிட்டர்ன் எடுக்க வேண்டிய இடத்தையும் திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ இது மாதிரியான காரணங்கள் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிரன்ச் ஆரம்பிச்சது அப்படிதான். ஸோ அதுல இருந்து அப்படியே மல்டிபிள் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல்ல இருந்து நம்மளுக்கு இது ஸ்டார்ட் ஆனது சார். இல்ல சார், லாஸ்ட் மந்த் நீங்க சொல்லுவோம் சார், சாரி டு இன்டரப்ட் யூ. லாஸ்ட் மந்த் நீங்க சொல்லுவோம் சார், பணம் நான் கேட்டேன் சார், லைபிலிட்டி வாங்கி கொடுக்குறீங்களா, எப்படி பணம் கொடுக்குறீங்க? நீங்க சொன்ன பதில் வந்து அட்வான்ஸ் வந்து நம்ம வந்து போடுறோம் 5 கோடி ரூபாய் நம்ம பேசின்னு இருக்கோம், அவங்க 10 கோடி நான் கேட்கறேன், அவங்க வந்து கோல்டோட ரேட் வந்து குறைக்கிறேன்னாங்க, அதனால வந்து நான் 10 கோடி கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க ஐ திங்க் வந்து 25 days பிஃபோர் வந்து யூ டாக் டு மீ. அந்த இது ஏன் இன்னும் அவங்க தராது இருக்காங்க சார்? இல்ல அந்த பணம் ஏன் இன்னும் தராது இருக்காங்க? அந்த அட்வான்ஸ் வந்து ஏன் கொடுக்காது இருக்கிறாங்க? அதுக்கான ரீசன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல சார், அவங்களுக்கு இல்ல சார், சம்டைம் அது மேண்டேட்டரி கிடையாது. ஜென்ரலா மெட்டீரியல் பேஸ்டு பண்ற பிசினஸ் மாடலும் இருக்கு. கம்ப்ளீட்டா 50% அட்வான்ஸ் வாங்கிட்டு பண்ற பிசினஸ் மாடலும் இருக்கு. இப்ப அம்மளுக்கு சப்ளை பண்றவங்களே அது மாதிரிதான். சிலவங்க 20 டோட்டல் அமௌண்ட் கொடுத்தாதான் சப்ளை பண்ணுவாங்க. சிலவங்க 50% மட்டும் பண்ணா போதும், சிலது ஈவன் 30% பண்ணா போதும் மாதிரி. இப்ப அம்மா கேட்டது வந்து அம்மா எண்டு பையர்ட்ட கேட்டிருந்தோம். ஆக்சுவலா துபாய் பையர்ஸ் கேட்டோம். அவங்களுக்கு வந்து அது வந்து ரிலேஷன்ஷிப்ல தான் சார். இட் இஸ் நாட் அவங்களுக்கு கம்பல்ஷன் கிடையாது. அது பிகாஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல நான் அது கேட்டது, அவங்க அக்ரி பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களோட இன்ஃப்ளோ பேஸ்டா அது ட்ராக் ஆயிடுச்சு, அப்படியே மிஸ் பண்ணிட்டே போயிட்டாங்க. இல்ல இப்ப அது என்ன சொல்றாங்க சார், இல்ல அந்த பணத்தை இல்ல சார், அந்த பணத்தை வச்சு இப்ப நீங்க சொல்றீங்களா சார் நாளைக்கு பேமெண்ட் பண்றது? இப்ப அந்த பையர் கொடுக்குற பணத்தை வச்சு சொல்றீங்களா? எனக்கு கால்ஸ் வந்து செக் பண்றேன், திரும்ப பேசலாம் சார். ஓகே சரிங்க சார், ஓகே சார், ரைட்டுங்க. சார் குட் ஈவினிங் சார். ஐயா வணக்கம் ஐயா. ஹலோ சார். ஐயா வணக்கம் அன்பே சிவம். ஐயா எப்படி இருக்கீங்க? ஹெல்த் ஓகேவா? பிகாஸ் யூ ஹவ் பீன் கண்டினியூஸ்லி coughing during the call. வணக்கம் ஐயா. Calls during the calls cough பண்ணிருக்கீங்க. How is your health sir? இல்ல த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி கொஞ்சம் இருக்குங்க. நிறைய ஆஃப் கோர்ஸ் கால்ஸ் பிளஸ் இந்த கிளைமேட் மாறி போறதுனால இப்ப நான் இருக்கிற கேமரூன்ல இருக்கேங்க. துபாயில இல்ல, கேமரூன்ல. ஓகே சார், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஏன்னா இப்போ இந்த 20,000 பேரோட நம்பிக்கை ஒரே நபர் சிவசக்திகள் மட்டும்தான். இந்த 20,000 பேரோட பணம், 20,000 பேரோட உழைப்பு உங்களை மட்டும் நம்பி தான் இருக்கு. இது இல்லாம உங்க குடும்ப மக்களும் உங்களை நம்பி தான் இருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹெல்த், கம்ஃபர்ட், சேஃப்டி
ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, ரொம்ப வரி பண்ணாதீங்க, ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. ஸோ திஸ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் விச் வி ஹவ் டு கம் அக்ராஸ் இன் லைஃப் டூரிங் திஸ் டைம். வாழ்க்கையில் இந்த நேரத்தில் இங்க இருக்கிற அத்தனை ஜீவனங்களும் இவங்களோட கர்ம பலனு, எங்களோட கர்ம பலனு, உங்களோட கர்ம பலனு, நம்ம இந்த டைம்ல இதை கிராஸ் பண்ணணும்னு எழுதப்பட்ட விதி கர்மா. அதனால மோஸ்ட்லி மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், பி போல்ட் அண்ட் ஸ்ட்ராங். நாங்கள் யாரும் எந்த ஒரு ஆக்ஷனோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கோ உங்கள் பிஸ்னஸ் ப்ராக்டிஸுக்கோ இடையூறாகவே இருக்க மாட்டோம். நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தை இவங்க சொன்னது எல்லாமே வந்து 100 கஷ்டம் வந்து அடி மனசில் அடி வைத்து வந்த ஒவ்வொரு வார்த்தை கஷ்டம். ஒவ்வொருத்தரும் ஆதங்கம், கண் கலங்குது, ஒவ்வொருத்தர் குழந்தை கையில் வச்சுன்னு பேசுகிறாங்க, வயசானவர் இன்னும் சாப்பிடல, சுகர் பேஷண்ட் பேசுகிறாங்கன்னா அவங்களோட உழைப்பு பணம் உங்களை நம்பி கொடுத்ததுனால தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற உங்கள் அத்தனை ஊழியர்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக பாடுபடுறாங்க, போராடுறாங்க. நாங்களும் அவங்க சொல்றது எல்லாமே ரொம்ப பொறுமையா கேட்டுடணும், பொறுமையா நம்பிக்கை பேர்ல நீங்க எப்படியாவது ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு 96 நாள் உங்க கூட இருக்கும். ஆனா நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. இப்போ ஒன்னே ஒண்ணுன்னா, நீங்க பேனிக்கோ ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ரொம்ப வரி பண்ணாதீங்க. டேக் டேப்லெட்ஸ், மேக் யூர் ஹெல்த் கம்ஃபர்ட், பீஸ்ஃபுல். திஸ் ஆல் வில் கம் அக்ராஸ் திஸ் டஃப் டைம்ஸ். நம்மளே திரும்ப 3 மாசம் கழிச்சு நீங்க இங்க வந்த அப்புறம் ஒரு கெட்டு கதறல நாங்க எல்லாருமே திரும்ப நாங்க தான் சார் உங்ககிட்ட இப்படி பேசுனது, நாங்க தான் சார் அப்படி திட்டினது, நாங்க தான் இப்படி சொன்னது, திரும்ப உங்க கூட வில் கெட் அலாங் வித் யூ. பட் என்னோட ஒரே கொஸ்டின் என்னன்னா, இந்த போராட்டம் தமிழ் படத்தில் வர மக்களோட போராட்டம் மாதிரி இன்னும் இதே மாதிரி போராட்டம் நாங்க இன்னும் எத்தனை நாள் சந்திக்கணும்? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நீங்க ஒன்ஸ் இப்போ நீங்க இனிமேல் மேற்கொண்டு இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கினாலும் பரவாயில்ல, நீங்க என்ன கமிட் பண்ணி ப்ரோமேக்ஸ்னு ஒரு டேர்ம்ல கமிட் பண்ணி 20% 10% மாத்துனீங்க, 10 months 20 months மாத்துனீங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா போனஸ் இன்சென்டிவ்ஸ் தரீங்க, அப்புறம் ஜூன் ஜூலை போட்டவங்களுக்கு கோல்டு காயின் தரீங்க, அப்புறம் சூப்பர் மார்க்கெட் பாஸ் தரீங்க. நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்களோ, மிஸ்டர் சிவசக்திவேல் சொன்ன வார்த்தைகள், ஒரு வார்த்தை கூட ஏமாத்திட்டான், மோசம் பண்ணிட்டான் அப்படின்னு நாளைக்கு இந்த ஆர்காட் ரோட்ல போகும்போது ஒருத்தர் கூட திரும்பி அவங்களோட கர்சு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வரக்கூடாது. பணம் நம்ம பார்த்து சம்பாதிக்கிறது, சொத்து நம்ம பார்த்து சம்பாதிக்கிறது, பெரிய பெரிய சாம்ராஜ்யம் பார்த்துட்டோம், அம்மா ஆச்சியும் பார்த்துட்டோம், சரவணபவனையும் பார்த்துட்டோம். அதனால மணி வில் கம் அண்ட் கோ, அசட் வில் கம் அண்ட் கோ, கோல்டு வில் கம் அண்ட் கோ. ஆனா இந்த மேத்துல ஒரு காலத்துல கஷ்டப்பட்டேன், ஆனா என் பேரை காப்பாத்திட்டான், ஜெயிக்க வச்சிட்டான், மனுஷன் தோக்கல, எங்களை மொக்க பண்ணல, மோசம் பண்ணல அப்படின்னு ஒரு ஜீவன் கூட இந்த ரோட கிராஸ் பண்ணும்போது திரும்பி பார்க்கும்போது முள்ளு மேல போட்ட சேலை கிழியாம எடுத்துட்டோம், ஜெயிச்சிட்டோம், ஆண்டும் ஆசீர்வாதம், எங்க ஆத்தாப்பு பண்ண புண்ணியம், போட்ட பணம் வந்துச்சு, மோசம் பண்ணிட்டான், ஏமாத்திட்டு ஊர் விட்டு ஓட்டிட்டான், அநியாயத்துக்கு சொல்லி பணம் வாங்கி அநியாயத்துக்கு ஏமாத்திட்டான், சொன்ன கமிட்மெண்ட் ஹானர் பண்ணல அப்படிங்கிற ஒரு கர்ஸ் ஒரு சோல் கிட்ட இருந்து கூட உங்களுக்கு வரக்கூடாது. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் பிரேயர். மணி வில் கம் அண்ட் கோ. இன்னைக்கு ஒர்க் பண்றீங்க அத்தனை ஸ்டாஃபுக்கும் நீங்க ஒவ்வொரு பிளாட் இல்ல, நீங்க ஒவ்வொரு வீடு கட்டி கொடுத்தா கூட உங்களுக்கு புண்ணியம். ஏன்னா இவங்க அத்தனை பேரும் இவங்க அவ்வளவு போராடிட்டு இருக்காங்க. டீ போற லேடியில இருந்து மேடம் வரைக்கும் அத்தனை பேரும் போராடிட்டு இருக்காங்க. எங்களோட ஆதங்கம் கஷ்டம் நீங்க இல்ல, நீங்க இருந்தா உங்ககிட்ட முறையில உங்ககிட்ட குறைப்படலாம். நீங்க இல்ல, நீங்க இல்லாததுக்கு ஆபீஸ் மூடாம திறந்து வச்சு ரெகுலரா மரியாதையா பேசி, நாங்க என்னதான் நாங்க வல்கராவ பேசினாலோ எமோஷனலோ டென்ஷன் ஆனாலோ எங்களை அவங்க புன்னகையோட முடிஞ்சிருக்கும் பல்ல கட்சிக்கிறாங்க, இல்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராங்க, தண்ணி குடிச்சிட்டு வராங்க, திரும்ப பேசுறாங்க. சோ அவங்களும் போராடுறாங்க. ஆனா எங்களுக்கு தேவை, எங்களை மோசம் பண்ணிட்டீங்க, எங்களை ஏமாத்திட்டீங்க, எங்ககிட்ட பணம் வாங்கி நீங்க ஓட்டு ஓட்டிங்க அப்படிங்கிற ஒரு பழியோ பாவமோ உங்களுக்கு வரவே கூடாது. பிகாஸ் இங்க இருக்கிற நான் நிறைய பேர் பேசிட்டு இருக்கேன், நான் இதுவரையும் உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசுனது இல்ல. பட் எல்லாரும் சொல்றது சிவசக்திவேல் ஐயா ஏமாத்த மாட்டாரு, சொன்னா செய்வாரு, கமிட்மெண்ட் மாற மாட்டாரு. இப்ப ஏதோ சூழ்நிலை லாக் ஆயிருக்காரு. பட் நீங்க எங்க லாக் ஆயிருக்கீங்க, என்ன டேட் பண்றீங்க, எங்க இருக்கீங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாங்க இங்க இருந்து நாங்க ஒரு 5 பேர், நீங்க நல்லா இருக்கும் போது எங்களை டூர் கூட்டு போனீங்க. இப்ப நீங்க கஷ்டப்படும் போது இங்க இருந்து ஒரு முக்கியமா ஒரு 10 பேர் யார் ரொம்ப ஆதங்கமா இருக்காங்களோ, இல்ல யார் படிச்சவங்களோ, விஷயம் தெரிஞ்சவங்களோ, ஒரு 4 பேரை நீங்க சூஸ் பண்ணி எங்க மக்கள் பிரதிநிதியா அவங்களை உங்க கம்பெனி செலவுல அவங்கள நீங்க வர வச்சு அவங்கள கூட்டுமே கண்ணில் காமிச்சு இப்படிப்பட்ட விஷயம் தான் நம்ம மாட்டிட்டு இருக்கோம், இதனால தான் டிலே ஆகுது அப்படின்னு நீங்க அவங்க 4 பேருக்கு எஜுகேட் பண்ணீங்கன்னா, அந்த 4 பேரும் நீங்க எங்களுக்கு சொன்னாங்கன்னா எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. பணம் சேஃப்னு எங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் சேஃப். முன்ன பின்ன மாறும், முன்ன பின்ன அசல் வரும், முன்ன பின்ன போவோம், ரிட்டர்ன் முன்ன பின்ன மாறும். ஆனா நாங்க அடமானம் வச்சு, நகையை வச்சு, அக்கம் பக்கத்துல அடமானம் வாங்கி கடன் வச்சு சொத்தை அடமானம் மீட்க முடியாம இந்த இருந்த பணத்தை இதுல போட்டு நகை அடமானம் வச்சு எல்லாம் போட்டிருக்கோம். இன்னும் காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ் கட்டல. அதனால we have taken lot of risk and we have trusted you lot. உங்க மேல அபார நம்பிக்கை. உங்களை யாருனே முகம் தெரியாதலாம் கூட பணம் போட்டிருக்காங்க ஐயா. பணம் உங்க பேருக்காக, உங்க நம்பிக்கைக்காக நீங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜில as a professional நீங்க ஆடிட்டர், உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. நாங்க எல்லாம் யாருமே அந்த அளவுக்கு படிச்சவங்க கிடையாது. யுவர் டாக்டரேட், உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த டஃப் டைம் எப்படி ஓவர் கம் பண்ண வர போறோம். நீங்க சொன்ன கமிட்மெண்ட், ஒவ்வொரு கமிட்மெண்ட், கோல்டு கானா இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட் கூப்பனா இருக்கட்டும், நீங்க சொன்ன ரிட்டர்னா இருக்கட்டும், 20% 10% மாத்துறீங்க. we said okay fine,
10 months 20 months மாத்துறீங்க. யாரோ ஒருத்தனை எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? யாரோ ஒருத்தனால எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? இப்ப எல்லாருமே வாங்கின அசல் கொடுங்கிற மைண்ட்ஸுக்கு வந்துட்டாங்க. பட் அவங்க சொன்னாலும் நீங்க அசலை மட்டும் கொடுத்து தயவுசெய்து கேம் க்ளோஸ் பண்ணாதீங்க. நீங்க கமிட்மெண்ட் அக்ரிமெண்ட் கொடுத்துருக்கீங்க, கமிட் பண்ணிருக்கீங்க. உங்க நேம் பிராண்ட் ஃபியூச்சர் நீங்க என்ன ப்ராடக்ட் பண்ணாலும் இந்த 20,000 பேர் உங்க பின்னாடி வரணும். கஷ்ட காலத்துல நீங்க கை விடல, நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துனீங்க அப்படிங்கிற இந்த பிராண்ட் நேம் தான் சார் கம்பெனி பிராண்டு. அல்டிமேட்டா யார் வேணா கம்பெனி தரலாம், கம்பெனி நடத்தலாம், பேமெண்ட் கலெக்ட் பண்ணலாம். ஆனா இந்த கஷ்டத்தை ஓவர் கம்பெனி நிக்குது, ப்ராவிடன்ஸ் நின்னுச்சுன்னா இது லைஃப் லாங் நிற்கும். இந்த 20,000 பேரை இது இவங்க 2 லட்சம் பேரா மத்தவங்க அடுத்து 2 கோடி பேரா தானே மாறும். ஏன்னா இப்போ டஃப் டைம் நாங்கள் லைவாக விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு நாளோட ஆஃபீஸ் மூட்ல உங்களை ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் ப்ரெஷர் போட்டாங்க உங்களை கனெக்ட் பண்றாங்க. ரெண்டாவது உங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து கிளாரிட்டியா எங்களுக்கு விஷயத்த இப்போ வர போற பேமெண்ட் பேட்ச் எப்போ எங்களுக்கு தெரியல. இப்போ நீங்க போற பேமெண்ட் லிஸ்ட் கேபிட்டல் வாங்காதவங்களுக்கு சொல்றீங்க, கேபிட்டல் வாங்கலாம் 5 மாசம் வாங்காதவங்க, அவங்க பேட்ச் லிஸ்ட் தெரியல. அவங்க ஏதாவது ஒன்று அவங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அக்டோபர் 6, அக்டோபர் 20, அக்டோபர் 30 இந்த பேட்ச், நவம்பர் இந்த பேட்ச் அப்படின்னு we need some clarity. ஒன்னு. ரெண்டாவது, இந்த போராட்ட கஷ்டம் இதோட முடிஞ்சிருமா? இனிமேல் நாங்க மாசம் மாசம் இங்க கும்பல் கூண்டு இங்க வந்து சண்டை போட்டு பிரச்சனை பண்ணாதான் பேமெண்ட் வருமா? இல்ல ஒன்ஸ் நீங்க பிசினஸ் சைக்கிள் ஆரம்பிச்சீங்கன்னா எங்களுக்கு ரெகுலரா பேமெண்ட் வரும், இந்த போராட்டம் இந்த 100 நாளோட முடிஞ்சிச்சு அப்படிங்கறத we need to have some clarity sir. So kindly ensure that whatever you are committed you should honor it at any cost. முன்ன பின் ஆனாலும் நீங்க சொன்ன வார்த்தை தவறவே கூடாது, மாறக்கூடாது. ஏன்னா நாங்க அபார நம்பிக்கை வச்சு யாருன்னு தெரியாம உங்க மேல பணத்தை போட்டிருக்கோம். இன்னைக்கு லீடர்ஸ் யாருமே இங்க இல்ல. End of the day we trust you a lot. Kindly honor the commitment. Please sir. அவரு சொல்லுங்க. கண்டிப்பா சார். மாசம் மாசம் போறாங்க மனு கேளுங்க. Thanks sir. Thank you. Once again sir. Thank you sir. Thank you. சார் இப்போ ஃபைனலாக ஒன்று கேட்குறேன் சார். ஹலோ, ஃபைனலாக ஒரே பாயிண்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு பே அவுட் எப்படியாவது போடுங்க. அப்படி முடியலையா எங்களுடைய கஸ்டமர்ஸை வர சொல்கிறோம். நீங்களே ஏதாவது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஏதாவது ஒரு ஹால் புக் பண்ணுங்கள். அவரை வந்து அப்படியே பேசி அவரே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ பாதி பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, நான் உன்னை பார்த்து தான் போட்டேன், ஓனரை பார்த்து போடல, கம்பெனியை பார்த்து கூட போடலன்றாங்க. அது தெரியும் சார், அவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் வாங்குறோம். அதாவது சில விஷயம் அவங்களுக்கு ஸ்டார்டிங் தான் கஷ்டமா தெரியும், ஆனா வேப்பல கசக்கும். அது தெளிவா தெரிஞ்சு மெல்லு. நீயா வந்து ஒரு யூகம் பண்ணி இவங்களை கேள்வி கேட்டு சொல்றது டைம் வேஸ்ட். நாளைக்கு அவர் எனக்கு தெரிஞ்சு என் அனுபவத்துல கேள்வி கேட்கல சார், என் அனுபவத்துல நாளைக்கு ஐயா ஒரு டேட் சொல்லுவாரு தீபாவளிக்கு முன்னாடி. அன்னைக்கு ஒரு கெஸிங், நாளைக்கு பேமெண்ட்லாம் வரும்னு எதிர்பார்க்காத. சரி, யாரை கூட்டாலும் நீங்க பேமெண்ட் கிடைக்கும். அந்த டேட்டை நினைச்சுக்கிட்டு அந்த டேட்டுக்கும் வந்து காரணம் சொன்னா என்ன பண்ணுவீங்க? இது வரைக்கும் 10 டைம் அப்படிதான் சொல்றாரு. இல்ல செல்லம், ஆபீஸ் உடைக்கலாமா? நான் என்ன பேச வந்ததா, சும்மா பேசக்கூடாது. இல்ல செல்லம், கஸ்டமர் கிட்ட அவர் பேசணும். நாளைக்கு அவர் ஐயா டேட் தான் சொல்லுவாரு. கரெக்ட்டா? பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. ஐயா நம்ம போலாம்ங்கறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க. நம்ம இல்ல ஒன்னு சொல்றேன். இவ்வளவு நாள் நீங்க எங்களை சமாளிச்சீங்களா? நாங்க கஸ்டமரை சமாளிச்சோமா? இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீமா போகும்போது எங்களால சமாளிக்க முடியல. எப்படி நேர்ல வரட்டும். என்ன பண்ணு நம்ம போறோம். இல்ல என்ன பண்ண ஒண்ணுமே தெரியல சார். ஃபர்ஸ்ட் நீங்க நாலேஜ் எவ்வளவு பேசுறீங்களா? நம்ம ஒண்ணுமே தெரியாம என்ன அந்த போறல சண்டல என்னமா லாஜிக்கா இல்லாம பேசுறீங்க. இந்த பெட்டிலே அமௌண்ட் இவர் பேசுறது சுத்தமா வேலைக்கு ஆகாது. இல்ல நான் சொல்றேன், நாளைக்கு பேமெண்ட் அவர் தர மாட்டாரியா? அதான் புரியுது. தர மாட்டாரா? என் கஸ்டமருக்கு பதில் நீங்க சொல்றீங்களா? இல்ல இன்னொரு டேட் சொல்வாரு, நம்ம என்ன பண்ணலாம்? அந்த டேட்டுக்கு அதெல்லாம் வேணாம். ஒண்ணு நாளைக்கு போட்டோம் முடியலன்னும் போது நேர்ல வந்து போட்டோ செல்லலோங்க. அவசரப்படாத. இன்னைக்கு வந்து ஒரு பெட்ரோலிங் ஒரு ஆள் வர்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஏற்கனவே இங்க இது போயிருக்கு, ராபரி போயிருக்கு. ஒருத்தர் கூட நம்ம நிக்க மாட்டாங்க நினைச்சுக்கங்க. நீங்க நான் போய் இங்க இதுல உட்காரணும். நம்ம பிராக்டிகல் சாதுரியமா இந்த நேரத்துல நம்ம நம்ம சண்டை போட்டு நினைச்சுக்கலாம். அண்ணா அவர் பிரஷர் அதுங்க. இப்போவும் சண்டை போறதுக்கு நான் பேசல. 20 பேர் ஒரு புடிங்க. இருங்க, நான் என்ன பேச வரேன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட கேளுங்க. அந்த 20 பேர் பேசிட்டு இருக்காரு. ஓவர்டேக் பண்ணி பேசிட்டே இருக்காரு. அவர் ஜி, நான் பேசுறது கரெக்டா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. ஒரே ஒரு செகண்ட் இருங்க, நீங்க பேசாதீங்க ஒரு நிமிஷம். நான் பேச வரது என்ன தெரியுமா? நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு பேமெண்ட் போட பாருங்க. போட முடியலையா அந்த வாரத்திலே ஏதோ ஒரு டேட் எங்களுக்கு முன்னாடியே சொல்லுங்க. அந்த டேட்டுக்கு இந்த ₹1 கூட வாங்காத கஸ்டமர் இருக்கிறாங்களோ அவன்லாம் பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்து போடல. அந்த ஏஜென்ட்டை பார்த்து போட்டவன் அவனையும் கூட்டுருவோம். ஹாலில் அவரே ஒரு மீட்டிங்ல மாதிரி பேசிட்டோம். அவர் பேசும்போது எவனும் டென்ஷன் ஆக மாட்டான்.
கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்பாங்க, ஏதோ ஒன்று பேசி கொஞ்சம் டைம் வாங்கலாம், இவ்வளவுதான் பண்ணலாம். அது டைரக்டா கஸ்டமர் கிட்ட அவர் பேசிட்டாருன்னா அப்பதான் அவருக்கு ஒரிஜினல் சுச்சுவேஷனே தெரியும். நம்ம எல்லாருமே வந்து நீட்டா அவர்கிட்ட பேசிட்டு போயிடுறோம். ஆனா ஓத்தாமட்டு வாங்கறதுலாம் நம்ம நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம எல்லாம் டைரக்டா காமிச்சு கொடுத்தோம்னா இப்ப நான் ஒண்ணு பெர்மிஷன் இல்லாம சார் இன்னைக்கு அவங்க வீட்டுல இங்க பிரச்சனை, அவங்க அக்கா பையனே மண்டையை உடைச்சிருக்காங்க அடிச்சு, அவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு இவங்க உட்காந்துருக்காங்க, ஏன் பேசிருக்காங்க? இப்ப நான் சொன்ன பாயிண்ட் பிரச்சனை பண்றதுக்கான பாயிண்டே கிடையாது. என்ன செய்ய சொல்றீங்க? எல்லாம் பேசுவாங்க, ஒருத்தர் பேசுறேன் இல்ல எல்லாம் பேசுறாங்க. சரி வரீங்களா போமா, இப்ப இது ஐஜிஎஃப்சி கமிஷனர் போமா, ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. சும்மா இதெல்லாம் பேசக்கூடாது. ஒண்ணு கரெக்டா சாதரியமா உட்கார்ந்து எப்படி நம்ம வந்து பிரச்சனைக்கு எப்படி நான் போய் அரைஞ்சிருக்கேங்க 10-15 நாள் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதுக்கு பேசலாம். அப்படியே ஒரு காக்கி சட்டை வரீங்களா ரவுட் ரிவிட் அடிப்பானுங்க. 700 கேஸ் இருக்கு, 7 பேர் போலீஸ்காரன் வச்சிருக்காங்க. இல்ல ஏதாவது பேசலாம், கொஞ்சம் புத்திசாலித்தனம். இங்க வருங்க, ஈவோட பில்ல போனீங்கன்னா ஆள் இல்ல 150 ரூபா கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. வர மாட்டேன், சும்மா பார்த்துதான் வந்திருக்கோம். நாக்கு அப்படிங்கன்னு கேக்குறான் ஐஜி, அவனுக்கு அறிவு இல்லையா? தூக்கி உள்ள வச்சு ரிமிட் அடிக்கிறாங்க நம்மள. நாங்க போயிட்டு 17 நாள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியலங்க. நம்ம எப்படி பேசணும் 3 பேர் சொன்னா நல்ல வேலை தான். ஒண்ணு இங்க இருந்து போய் அவர் இங்க வரணும், வந்து ஒரு பிரயோஜனம் இல்ல, வித் எவிடன்ஸோட வரணும். இல்லன்னா இங்க இருந்து போகணும், அங்க எவிடன்ஸ் பார்க்கணும். இந்த ஒரு பேமெண்ட் கொடுத்தா நான் விடுவேனா? அடுத்த 3ஆவது பேமெண்ட் எனக்கு வரும்ல, நீ வாங்கிட்டு போயிருவ, நான் சும்மா விடுவேனா? அப்ப இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணாமா? இதை கொடுத்துட்டு ஒரு 6 மாசம் இருப்பாரு, உட்காந்து இருப்பீங்களா ஒரு பேமெண்ட் கொடுத்து? அப்ப இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன? அதுக்குள்ள போகணும். முடியாத பட்சத்துக்கு ஃபர்ஸ்ட் நேர்ல வந்து கஸ்டமர் நாளைக்கு சொல்ற விஷயம் நியாயம். அவரே பேசணும், நம்ம கீழே சொல்லி அதை நம்பி எப்படி ஓடுறது? அது எல்லாமே கரெக்ட். ஃபர்ஸ்ட் அசல் வரணும், இன்ட்ரெஸ்ட் கூட எவனாச்சும் கேட்டா கூட நம்ம சமாளிச்சுக்கலாம் கஸ்டமரை. நாளைக்கு இன்னும் என்ன தெரியுமா கொடுக்கறது குடிஞ்சிருவான். அசல் வர நிக்கிறோம்ல, நாளைக்கு செலவு வந்து என்ன செய்வான் தெரியுமா? வாங்கின மேக்ஸிமம் ஆயிட்டு மறுபடியும் இது பண்ணிருக்காங்கல்ல, அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? அவன் புதுசா போட்ட மாதிரி காமிப்பான். முன்னால வாங்கிட்டு தப்பா நினைக்காதீங்க, என் கூட இண்டோர் விளையாடுறாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு என் கிரெடிட் கார்டு தேய்ச்சி கொடுத்துட்டேன். ஆனா 4 மாசம் ஆயிடுச்சா வட்டி பைசால கழிச்சுக்கிட்டான்றாங்க. ஒரு 2000 ரூபாய் எனக்கு தர வேண்டியது தெரிஞ்சுன்னா கம்மல்ல 1 லட்ச ரூபா போட்டல வட்டியில கழிச்சுக்க. நேத்து இந்த மேட்டர் நடந்துச்சு. நேத்து ஒரு இடத்துக்கு சரக்கடிக்க போயிட்டு இந்த மேட்டர் நடந்துச்சு. வட்டி பைசால கழிச்சுக்குவான். நான் என் கிரெடிட் கார்டை தேய்ச்சி அவனுக்கு அசலை கொடுத்துருக்கேன். இவங்க அசலை கொடுக்குறேன்னு கமிட் பண்ணதுக்கு நான் என் கிரெடிட் கார்டை தேய்ச்சி கொடுத்ததுக்கு வட்டி என்கிட்ட நேற்று 2000 ரூபாங்கிறாங்க. நான் கொடுக்க வேண்டிய காசு கழிக்கிறாங்க, என்கிட்ட வாங்கல கழிக்கிறாங்க. இவர் நம்ம டைம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு அன்னையில இருந்து. அன்னைக்கு இங்க பேசணும்ல, அன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? 1 வாரம் எடுத்துங்க, 1 மாசம் எடுத்துங்க, டேட் கரெக்டா சொல்லுங்க அப்படின்னா அன்னைக்கு இருந்த நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமானதான். அன்னையில இருந்து 1.5 மாசம் டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து இவர் திரும்ப நீங்க எழுத பாத்துங்க, நீங்க பொறுமையா கொடுங்கன்னா இது மாதிரி வந்துட்டு டிராமா போட்டு போறதுக்கு வந்துருக்கமா ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு ஆன தண்ணியில மூஞ்சி பார்க்கவே முடியாது. தெளிவாகி உட்கார்ந்து யோசிச்சா மட்டும்தான் நடக்கும்.